ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். ஒரு பாத்திரத்தில் 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதுமே அரை ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுமே அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். 5 ஸ்பூன் நிலக்கடலை எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்படி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சள்தூள் பச்சை வாசனை போன அப்புறம் 2 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். ஒரு குடமிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். குடமிளகா நல்லா வதங்கட்டும். வதங்கின அப்புறம் மீதமான சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சாப்பாடு குழஞ்சிராமல் வதக்கி எடுத்துக்கோங்க. கிளறி விட்டு ஒவ்வொரு பாகமாக கிளறி விட்டுக்கோங்க. மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டு மேலே கொத்தமல்லி தழை போட்டு தட்டை போட்டு மூடிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. 5 நிமிஷம் ரெஸ்ட்டு விடுங்க. ரெஸ்ட்டு விட்டுட்டு இப்போ திறந்து பாருங்கள். கமக்கிற பழைய சாப்பாட்டில் நம்ம செஞ்சுருக்கேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.